ஆண்டவர் அவனுக்கு நீண்ட காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவங்ககிட்ட போறாரு. அவன்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, எப்பா நான் உனக்கு என்ன செய்யணும்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொன்னான் பாருங்க, 38 வருஷம் வியாதி படுக்கையில கடந்த அந்த மனுஷன் கத்திட்ட பதில் சொல்றான். அதற்கு அந்த மனுஷன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு ஒருவர் இல்லையா, யாருமே இல்லையா. அவனை தூக்கி விடுறதுக்கு உதவி செய்யாது இல்லை. ஆனா அந்த மண்டபத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. மண்டபத்துல பராமரிக்கிறவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? மண்டபத்துல பராமரிக்க ஆள் இருக்கும், சரிங்களா? மண்டபத்துல காவலர்கள் இருப்பாங்க, மண்டபத்துக்குன்னு அதிகாரிகள் இருப்பாங்க. இவனை போல அநேக வியாதியஸ்தர்கள் அங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க சொந்தம் பந்தம் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் வந்து இருக்குது. ஆனா இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் இருந்தாங்க, இந்த மனுஷனுக்கு மட்டும் உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் போனாரு, நான் வாரம்பா உனக்கு உதவி செய்யன்னு போனாரு. விழுந்து கிடக்கிறான், என்னை தூக்கி விட ஆள் இல்லை, என்னை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல விடுறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறான். 38 வருஷம் தவிச்சு கொண்டிருக்கிறான், கலங்கி கொண்டிருக்கிறான், ஏக்கி கொண்டிருக்கிறான். ஐயோ, இந்த வருஷமாவது எனக்கு யாராவது உதவி செய்து விட மாட்டார்களா? ஐயோ, இந்த வருஷம் குளத்தை கலக்கிற பொழுது யாராவது என்னை தூக்கி கொண்டு விட்டுற மாட்டாங்களா? எப்படியாவது இங்க இருந்து தூக்கியாவது அந்த தண்ணிகளை போற்ற மாட்டாங்களா என்று 38 வருஷம் எத்தனை கவலை, எத்தனை பாரம், எத்தனை அவமானம். நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தான் 38 வருஷம். ஒருத்தர் கூட உதவி செய்யலங்க. 38 வருஷமும் உதவி அற்ற மனுஷனாய், ஒருத்தர் கூட அவனை பார்த்தவர்கள், விசாரித்தவர்கள், அவன் பக்கத்தில் இருந்த எந்த கூட்டத்தாரும் அவனுக்கு உதவி செய்யல. அதெல்லாம் அறிந்ததுனாலதான் இயேசு போனார். நீண்ட காலமாய், நீண்ட நாட்களாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று கட்டு தேடி போனார். ஏன்னா நம்ம அப்பா உதவி செய்கிறவர். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காலமா இருந்தாலும் பரவாயில்லை. நான் இப்ப சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா நம்மளை ஒரு நாள் தேடி வருவார். யாரு நமக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி நம்ம போட்டு உட்கார்ந்தாலும் சரி, விழுந்து கிடந்தாலும், இனி என்னால எழுந்திருக்கவே முடியாது, என்னால இதுல இருந்து மீளவே முடியாது, இனி எழுந்திருக்க முடியாது, என்னால வாழ முடியாது என்று முடங்கி போய் கிடந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நம்மை தேடி வருவார்.